லட்டூஸ் ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ விவசாயம், உயிராற்றல் வேளாண்மை, இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. நம்ம சேனலை பார்க்காதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் போர்டியாக் பேஸ்ட்டும் போர்டியாக் கலவையும் எவ்வாறு தயார் பண்ணலாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. அதற்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாங்கிறதையும் சொல்கிறேன், அதன் பயன்கள் என்னெல்லாங்கிறதையும் நான் சொல்கிறேங்க. முதலாவதாக போர்டியாக்ஸ் கலவை எப்படி தயார் பண்ணணுங்கிறத சொல்கிறேங்க. அதற்கு தேவையான பொருள் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் சல்பேட் தூள் 1 கிலோங்க, சுண்ணாம்பு தூள் 1 கிலோங்க. காப்பர் சல்பேட் தூளை 50 லிட்டர் தண்ணீரில் நன்றாக கலக்க வேண்டுங்க. இதே போன்று 1 கிலோ சுண்ணாம்பு தூளை 50 லிட்டர் தண்ணீரில் நல்லா கலக்க வேண்டுங்க. இரண்டையும் தனித்தனியாக கலக்க வேண்டும். நன்றாக கலக்கிய பிறகு இந்த 2 கலவையும் ஒன்றாக கலக்க வேண்டுங்க. ஒன்றாக கலப்பதுனா ஒரே நேரத்தில் 1/3 பங்கு ஊற்றி நன்றாக கலக்க வேண்டுங்க. இவ்வாறு கலக்கும்போது அதனுடைய pH லெவலை நம்ம கவனமாக பார்க்க வேண்டுங்க. அவ்வளோதாங்க, போர்டியாக் கரைசல் ரெடி ஆயிட்டுங்க. இந்த கரைசலின் நன்மைகள் என்னன்னா, தாவரங்கள் பூஞ்சைகளால் தாக்கப்படும் நோயிலிருந்து தாவரங்களை பாதுகாக்கலாங்க. பாக்டீரியல் நோய் தாக்கத்திலிருந்தும் தாவரங்களை பாதுகாக்கலாங்க. இந்த கலவையை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை சொல்கிறேங்க. வேர், தண்டு ஆகிய பாகங்களுக்கு 1% வீதம் இந்த கரைசலை தெளிப்பான் கொண்டு தெளிப்பதின் மூலம் பூஞ்சை நோயிலிருந்து முற்றிலும் தவிர்க்கலாங்க. இலைத்தழைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 0.5% என்ற விகிதத்தில் தெளிப்பான் கொண்டு தெளிப்பதின் மூலம் பூஞ்சை நோய் தாக்கத்தை முற்றிலும் தவிர்க்கலாங்க. அடுத்ததா போர்டியாக்ஸ் பேஸ்ட் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேங்க. 10 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1 லிட்டர் வீதம் கலவையாக பயன்படுத்த இந்த 10 லிட்டர் தண்ணீரில் 1 கிலோ காப்பர் சல்பேட்டும் 1 கிலோ சுண்ணாம்பு தூளையும் கலக்கும் பொழுது தண்ணீரின் அளவு மிகவும் குறைவாக இருப்பதால் அது பேஸ்ட் வடிவில் மாறுதுங்க. இந்த பேஸ்ட் எதற்கு பயன்படுத்துகிறோன்னா, வெட்டப்பட்ட மரங்களின் நுனிப்பகுதியில் பூஞ்சை நோய் தாக்கம் தாக்காமல் இருக்க இந்த பேஸ்ட்டை பயன்படுத்தலாங்க. இப்போ நம்ம விவசாய நண்பர்களுக்கு போர்டியாக் பேஸ்டின் நன்மைகள், கலவைகளின் நன்மைகள் என்னங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த கலவையை உங்கள் தாவரங்களுக்கு பயன்படுத்தி நீங்களும் அதிக நன்மை பெறணுங்க. இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிங்க.